டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கதை தெரியுமா? உண்மையான பக்தி அப்படிங்கிற தலைப்பில் கதை. உங்களுக்கெல்லாம் கிருஷ்ணரை தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுறார், கோபிகளோட உண்மையான பக்தி இருக்கு, ஆத்மார்த்த பக்தி, அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். உண்மையான பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவளை பார்த்து தான் அப்படின்னு நினைக்கிறார். சரி, அதை எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ட்ராமா போடுறார். வந்து படுத்துக்கிறார். தலை ரொம்ப வலிக்கிறதே வந்து படுத்துன்னு விட்றார். உன்னை பாமா வர அங்கேருந்து தலைவலிக்குதா உங்களுக்கு அப்படின்னு போகிறான். அங்கேருந்து காஃபி போட்டு தரவா அப்படி போட்டு கொடுக்குறா. அவர் தான் அஞ்சு தடவணுமாங்கிறா. இவ்வளோ ருக்குமணி எங்கேருந்து வந்து சுக்கு எச்சு தடவை விடுறேன் அப்படிங்கிறா. இல்லை கஷாயம் போட்டு தரேன் அப்படிங்கிறா. மாற்றி மாற்றி 2 பேரும் பண்ணுறான். என்ன பண்ணியும் சரியாக போகலேங்கிறார் கிருஷ்ணர். உடனே அப்போ தான் நாரதர் வர்றாரு. அங்கே நாரதர் வந்தோடனே அதை சொல்கிறேன் எல்லாருக்கும், இந்த மாதிரி 2 பேரும் பாமா ருக்குமணி இருக்கிறோம். கிருஷ்ணன் இந்த மாதிரி தலைவலிக்குங்கிற நாங்கள் என்னென்னோ பண்ணிட்டோம், ஒன்றுமே சரியாக போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. அவரே கேட்டுவிடலாம் நம்ம அப்படின்னு நாரதர் போகிறார். கிருஷ்ணா, நீங்களே சொல்லுங்கோ, உங்கள் தலைவலி எப்படி பண்ணால் சரியாகும், எல்லாம் பண்ணி பார்த்துட்டாலே, நீங்கள் சொன்னேன்னா அதே மாதிரி பண்ணுறோம். எனக்கு உண்மையான ஒரு பக்தனோட காலடி மண் எடுத்து தடவினா தலையில் சரியாக போய்டும் அப்படிங்கிறார். கேட்டு ஷாக் ஆகிடுறது எல்லாரும். நாரதர் பார்க்குறார், இப்படி திரும்பி பார்க்குறார் பாமா ருக்மணி சொல்கிறான், சுவாமியோட தலையில் எங்கள் கால் பார்த்த தடவி மண்ணை தட வருதா, அச்சோ மகாபாவம் ஆச்சே அப்படிங்கிறார். ருக்மிணி அதே சொல்கிறான், ஐயோ மகாபாவம், அதெல்லாம் செய்வாளை யாராவது ஒரு பர்த்தா தலையில் போய் தடவுவாளை, அது மாதிரி பகவானோட தலையில் போய் அப்படிங்கிறா. இப்போ நீங்களே என்ன பண்ணுங்களேன் அப்படிங்கிறார். நாரதர் சொல்கிறார், பகவானோட தலையில் என்னோட பாதம் பண்ணான், அச்சோ அபச்சாரம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறார். இப்போ எல்லோரும் இப்படி பேசினா கிருஷ்ணன் பார்க்குறார். கிருஷ்ணா, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் யாராலையும் பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணுறது சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிற நாரதர். உடனே கிருஷ்ணன் சொல்கிற, கோபிகள் எல்லாம் இருக்கல அவளை போய் கேளு அப்படிங்கிற. உடனே நாரதன் கோபிகளை தேடின்னு போகிறார். இந்த கோபிகள்லாம் என்ன பண்ணுறோம், நந்தவனத்தில் உட்காந்துட்டு எல்லா கோபிகளுமா பேசி சிரிச்சுட்டுருக்கா. அப்படி ஐயோ நம்ம கிருஷ்ணர் இருக்கும்போது எப்படி இருக்கும், எல்லாரோடையும் ஆடி பாடின்னு சந்தோஷமாக இருப்போம்ல, அவர் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது நமக்கு, இல்லை அவருக்கு எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு அவர் என்ன பண்ணின்னு பார்ப்போ அப்படின்னா உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கா. பேசும்போது நாரதர் வரதை பார்த்தோன்னே, நாரதர் வரார், கிருஷ்ணரை பற்றி கேட்கலாமா, எல்லாம் விஷயம் தெரியும் நமக்கு. எல்லோரும் ஓடி வர கோபிகள் நாரதர் பக்கம் வந்து, கிருஷ்ணன் எப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாரும். உணவர் அப்படியே முடிச்சு, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கலைங்க கிருஷ்ணருக்கு, என்னாச்சு, ரொம்ப தலைவலின்னு படுத்து நிற்காரு, எங்களால் சரி பண்ண முடியல அப்படின்ற. சரி பண்ண முடியலையா, கிருஷ்ணர் தலைவலிக்குன்னு அப்படியே விட்டு இங்கே வந்துட்டாளைங்க, முதல்ல அவர் சரி பண்ணணும்ல அப்படின்னாரு. இல்லை, ஒரு பக்தனோட காலடி மண்ணை எடுத்து தடவினா தான் தலையில் சரியாக போகுங்கிறார், எங்கே போகிறதோ தான். அப்படியா அப்படின்னா எல்லாரும் டபடபன்னு குடிஞ்சா நிற்கிற இடத்துல கீழே தோட்டத்தானே மண், காலடி மண்ணுந்து ஒரு பொடி எல்லாரும் எடுக்கிறா. எல்லாத்தையும் துணியில் மூட்டை கட்டி முதல்ல போய் கொடுங்க அப்படிங்கிறார். எப்படி நீங்கள் இதை பண்ணுற, உங்கள் காலடி மண்ணை போய் பகவான் தலையில் போய் மகா பாவம் ஆச்சே, எப்படி உங்களால் செய்ய முடியுது அப்படின்பா. என் கிருஷ்ணனுக்கு தலை வரைக்கிறது, அப்போ தான் பாவம்லாம் பார்த்துன்னு என் காலடி மண் பாவம், எனக்கு பாவம், இதெல்லாம் பார்த்துன்னுப்பாளா. முதல்ல கிருஷ்ணனுக்கு சரியாக தலைவலி, கஷ்டப்படுறார் பாவம், முதல்ல அதை கொண்டு கொடுங்கோ, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விரட்டிடுறான். உடனே கிடுகிடுன்னு ஓடி வர கிருஷ்ணத்தை வந்து கொடுக்குறாரு. அவர் உடனே அதை எடுத்து தடவிண்டு, சரியா போச்சே அப்படிங்கிறார். நம்ம டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம்ல, அமிர்தாஞ்சன் தடிப்பா சூலிக்காச்சே அப்படிம்பார், சரியா போச்சேம்பார்ல, இந்த மாதிரி வந்து சரியா போச்சே அப்படிம்பார். எல்லாரும் ஒருத்தர் பார்த்துப்பா, அதுக்குள்ளே என்ன கிருஷ்ணா அப்படின்பா. நான் எதுக்காக பண்ண தெரியுமா, அதெல்லாம் கோபியோட உண்மையான பக்தியை உங்களுக்கு புரியணும். உண்மையான பக்தினா எது அப்படி தெரிஞ்சுக்கணும் நீங்கள், அதுக்காக தான் இந்த ட்ராமா போட்டேன். இப்போ தெரிஞ்சுதா அப்படிங்கிற. கிருஷ்ணருக்கு ஒரு தலைவலி கஷ்டப்படுறச்ச நீ காலடி மண் எடுக்கிறதா, எனக்கு பாவம் அபச்சாரம்னா சொல்லிட்டேன். அவள் எப்படி பண்ணினா, அந்த மாதிரி இருக்கணும் உண்மையான பக்தி அப்படிங்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளாம் கூட அப்படி தான் பண்ணோம். நம்ம வீட்டில் பாட்டிலாம் இருப்பாள் இல்லையோ, அவள் என்ன பண்ணுவாள், காலை வலிக்கிறது ரொம்ப கொஞ்சம் மெதியே அப்படின்பா நம்மளை. நம்ம உட்காந்துக்கா, ஐயோ என் கால் எப்படி பண்ணலாம், பாட்டி மேலே பெரியவா மேலே கால் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஆனால் மரியாதை இல்லை அப்படின்னு போனால் எப்படி இருக்கும். நீ எப்போயும் அதை மெதிச்சேன்னா காலை பாட்டிக்கு இதமாக இருக்கும், அப்பா ரொம்ப இதமாக இருந்தது, நல்லா இருந்தது கண்ணு சமத்து அப்படின்னு சந்தோஷப்படுவாள்ல. அதை விட்டுட்டு எனக்கு எப்போ எப்படி இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சமயத்தில் எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், மற்றவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்ணுறது வேறு, கஷ்டப்படுத்துறதுக்கு பண்ணுறது வேறு. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். என்ன பிடிச்சதான் கொடுக்கலாம் கதை.